அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு மில்க் சாக்லேட் பார் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், 3/4 கப் அளவுக்கு பால், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இதெல்லாம் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தான். அதோட ரெசிபி நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி திக்காகி வரும். லேசாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்படியே கட்டிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக கிடைச்சிரும். இப்போ இதை அப்படியே அடுப்புலேருந்து எடுத்துட்டு ஒரு செராமிக் பவுல் இல்லாட்டினா ஒரு சில்வர் பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதை அப்படியே லேசாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மேலாப்பில் கொஞ்சமாக கோகோ பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு விஷயம், நான் எக்ஸ்ட்ராவாக இதில் சர்க்கரை ஏன் சேர்க்கலன்னா, எனக்கு சாக்லேட்டில் இருந்த இனிப்பே போதுமானதாக இருந்துச்சு. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா பால் சேர்க்குற இடத்துல சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.